ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மேச ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, இந்த 6 ராசி நேயர்களுக்குமே 29/5/2024 வைகாசி 16 புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிக்கு பலம் எப்படி இருக்குது, ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான கணக்கு. இந்த கணக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு ராசிக்குமே சந்திர பலம் இருக்கணும். ராசிக்கு சந்திர பலம் இருந்துச்சுன்னா அந்த ராசி அன்றைக்கி வலுப்பெறுன்னு அர்த்தம். ராசி வலுப்பட்டுச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி தொடர காரியம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் எந்த காலம் ஈடுபடுறீங்களோ அது அன்றைக்கி தேதிக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படும், அனுகூலமாக இருக்கும். அதுபோக நட்சத்திரம், ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்குமே தாராபலம், குருபலம், கொடீஸ்வர யோக பலமும் கை கொடுக்கும். கொடீஸ்வர பலம்னா கோடிகள் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு மதிப்பான ஒரு காரியம் நடக்கும். நீங்கள் செயல்படுத்துகிற காரியத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொடிகள் கிடைக்கிறவங்களுக்கு கொடிகள் கிடைக்கும். அது கிடைக்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கேற்ற கமிட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கணும். சரியா? ஆல்ரெடி நீங்கள் அந்த ப்ராசஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோடிகள் கிடைக்கும். லட்சம் கிடைக்கிறவங்களுக்கு லட்சம் கிடைக்கும், 1000 கிடைக்கிறவங்களுக்கு 1000 கிடைக்கும். பணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் உங்களுக்கு சூப்பர் மோஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது நல்ல பலன்கள் கிடைக்கும். அட்டகாசமான, அமர்க்கலமான, யோகமான பலன்கள் கிடைக்கும். இதை நான் பிரித்து சொல்கிறேன். ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பிரித்து 4 கட்டமாக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். தரவரிசைப்படி சொல்கிறேன். உங்களுக்கு இது ராசி பலன் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 6 ராசியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்திர பலன் உள்ள அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 6 ராசியில் சந்திர பலம் மகரம், மேசம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்குமே சந்திர பலன் இருக்குது. மகரம், மேசம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்கு சந்திர பலன் இருக்கிறதுனால இவங்க மடலாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. காரிய குணமாக இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஓகே, நட்சத்திர பலத்தை எடுத்துக்கிட்டோம்னா தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மூலம், தனுசு ராசியில் மூலம் வருது. அதுக்கடுத்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், அசுபதி, கார்த்திகை, பூசம், மகம், உத்திரம், இந்த 10 நட்சத்திரத்துக்குமே தாரபலன் இருக்குது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 29/5/2024 வைகாசி 16 புதன்கிழமை ஒரு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த தாரபலம் உள்ள நட்சத்திரத்தை சொல்கிறேன். மூலம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், அசுபதி, கார்த்திகை, பூசம், மகம், உத்திரம். உங்கள் வீட்டில் மற்ற ராசி நேயர்கள் கூட இருக்கலாம். சரியா? அவங்க நட்சத்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவில் 6 ராசிக்கு நான் கவர் பண்ணி சொல்கிறேன். தனுசு, மகரம், கும்பம், மேசம், கடகம், சிம்மம். இதில் ஒரு 4 ராசிக்கு சந்திரனுடைய அணுக்கரம் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த 4 ராசி மகரம், மேசம், கடகம், சிம்மம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் ஒரு 10 நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன். ரைட்டு. அடுத்து குரு பலம் உள்ள நட்சத்திரம். இந்த குரு பலம் உள்ள நட்சத்திரத்துக்கு தான் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும். ஏன்னா குரு தான் தனகாரகன், பொன்னானன். ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும், பண விஷயத்தை கொடுக்கணும், தொட்டக்காரியம் தொடங்கணும், நல்ல ஒரு அமர்க்கலமாக இருக்கணும், அட்டகாசமாக இருக்கணும்னா குரு பலன் இருக்கணும். அந்த குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவோணம், பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், இந்த 4 நட்சத்திரத்துக்குமே அந்த குருவுடைய பலம் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன். இந்த 6 ராசிலையுமே திருவோணம், பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், இந்த 4 நட்சத்திரத்துக்கும் குருவினுடைய அனுக்கிரகம் இருக்குது. ஓகே சார், இந்த வீடியோவோட இறுதி பதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே டாப் மோஸ்ட் 2 நட்சத்திரம் இருக்குது. அதாவது எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்கள்ல கூடுதலான பலன்கள் உள்ளது, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த 6 ராசிலேயே ராசி நட்சத்திரத்தெல்லாம் பிரித்து பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகபட்ச பலன்கள் உள்ள நட்சத்திரம் 2 நட்சத்திரம் வருது. அந்த 2 நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் திருவோணம், அடுத்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துக்குமே 29/5/2024 வைகாசி 16 புதன்கிழமை மிகச்சிறந்த நாளாகவே இருக்கிறது. சரியா நேயர்களே? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் ராசி பலனாக சொல்லலை, உங்கள் ராசிக்கு உள்ள பெனிஃபிட்டு, உங்கள் ராசி தரவரிசையில் முதல் இடத்துக்கு வருது, அடுத்த நட்சத்திரத்துக்கு தரவரிசைப்படி சொல்லியிருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். இதன்படி பலன்கள் அனுபவிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய நட்சத்திரங்கள் அன்றைக்கி நல்லபடியாக இருந்தது, நீங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றைக்கி எனக்கு காரிய அனுகூலமாக இருந்தது, ஓரளவு நல்ல சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் போடுங்க. 29/5/2024 வைகாசி 16 புதன்கிழமை தனுசு, மகரம், கும்பம், மேசம், கடகம், சிம்மம், இந்த 6 ராசி நேயர்களுக்கும் நல்லது ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். நன்றி நேயர்களே.